என்ன பண்ணாங்க? நம்ம ஆர்ப்பரிக்கிற மாதிரியே இல்லையே, சத்தமே வர மாட்டேது. ஆமென், ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடுகிறார்களோ ஒரு நடுவில் யார் இருக்கிறாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே திருத்துறையை கடந்து செல்லும் போது எல்லா மக்கள் என்ன பண்ணாங்களா? ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ராஜா வந்து எல்லாம் ஆர்ப்பரிப்பாங்களா இல்லையா? ஒரு எம்எல்ஏ வந்தாவே என்ன பண்றாங்க? கூட்டமாக சேர்ந்து, இல்லை ஒரு நடிகை வந்தாலே என்ன பண்றாங்க? கூட்டமாக ஓடுறாங்க, பின்னாடியே ஓடுறாங்களா இல்லையா? ஆமென். நம்ம ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ள எவ்வளோ ஆர்ப்பரிப்பு இருக்க வேண்டும், எவ்வளோ சந்தோஷம் இருக்க வேண்டும், எவ்வளோ உற்சாகம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் நமக்காக இந்த பூலகத்திலே கடந்து வந்தார். ஆமென். அவர் நல்ல தேவன். ஆமென். நாம் எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனம். இயேசு கிறிஸ்து தன் சீஷரை 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டி இருக்கிறதை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். எங்க போங்க? சிட்டிக்கு போக சொல்ல, எங்க போக சொன்னாரு? கிராமத்துக்கு போங்க. ஆமென். நம்ம எங்க இருக்கிறோம்? சிட்டில இருக்கிறோமா கிராமத்துல இருக்கிறோமா? கிராமத்துல இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதிரே இருக்கிற கிராமத்துக்குள்ள என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீங்க போங்க. எங்க போனோம்? கிராமத்துக்கு போங்க. அங்க என்ன பண்ணணுமா? அங்க பிரவேசித்து என்ன பண்ணணும்? கழுதை குட்டி கட்டிருக்கிற கழுதை குட்டியை என்ன பண்ணணுமா? கட்டவிர்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்றார். அப்போ ஒரு கழுதை குட்டி குறித்து ஆண்டவர் ரொம்ப கரிசனையா இருக்கிறாரா? ஒரு கழுதை குட்டி, யாரும் ஏறாத ஒரு கழுதை குட்டி மேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? கரிசனையாய் இருக்கிறார். ஒரு கழுதை குட்டி மாத்திரம் அல்ல, அவர் யார் மேல கரிசனையா இருக்காரு? மனிதர்கள் மேல் கரிசனை உள்ள தேவனா இருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. கழுதை குட்டி கட்டி இருக்கிறது போல உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்திலே அநேக பேர்கள் கட்டி பட்டிருக்கிறார்கள். என்ன பட்டிருக்காங்க? கட்டப்பட்டிருக்கிறார்கள். என்ன பட்டிருக்காங்க? கட்டப்பட்டிருக்கார்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம என்ன சொல்றாரு? போங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா போறது இல்லையே. எங்க போக சொல்றாரு? எல்லாம் கிராமத்தை விட்டு எங்க ஓடுறாங்க? டவுனுக்கு ஓடுறாங்க, சிட்டிக்கு ஓடுறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, குருத்தூலை ஞாயிறு அன்று நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். எங்க போகணுமா? நமக்கு எதிராக இருக்கிற கிராமம், நமக்கு முன்பாக இருக்கிற கிராமம், கட்டப்பட்டிருக்க மக்கள் கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கட்டுகளை ஆண்டவர் அறுத்தாரா இல்லையா? சொல்லுங்க. கட்ட அறுத்தாரா இல்லையா? இன்னும் கட்டில் இருக்கிறோமா? கட்டுகள்
அறுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய கட்டுகளை அறுத்த நம் தேவன் விரும்புகிறார் நாம் கடந்து சென்று கட்டப்பட்டிருக்கிற மக்களுடைய கட்டுகளை என்ன பண்ணுமா, அறுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் போகாதனால தான் அவர் என்ன பண்றாரு, புலம்புறாரு. வாசித்து பாருங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் இடத்துல வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6:8 இடத்துல சத்தமா வாசித்து பார்க்கலாம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார், உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று யாருடைய சத்தத்தை கேட்டார், உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உரைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு மனிதன் குரலை கேட்க நீங்க வரவில்லை. யாருடைய குரலை கேட்க வந்திருக்கிறீங்க? ஆண்டவருடைய குரலை கேட்க வந்திருக்கிறீர்கள். அவர் சொல்றாரு, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு கடந்து செல்லு, கட்டப்பட்ட மனுஷனுடைய கட்டுகளை அறுக்கிறதுக்காக நீ கடந்து சென்று ஒரு கழுதை குட்டியை அன்றைக்கு நான் அவுழ்த்துறதுக்காக என் சீஷர்களை அனுப்பினேன். அவர்கள் அந்த கட்டுகளை அறுத்து எங்க கொண்டு வந்தாரா, ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தார். இன்னைக்கு அநேக பேர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். கட்டுகளாம் கட்டுப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். ஆமென். யார் வந்து என் கட்டுகளெல்லாம் அறுப்பார்கள் என்று பதறி கொண்டிருக்கிறார்கள், கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டுகளெல்லாம் அறுக்க ஆண்டவர் மனிதர்களை தேடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2 பேரை ஆண்டவர் அனுப்பினார். ஆமென். எத்தனை பேரு? 2 பேர். அப்ப நம்ம 2 பேர் கடந்து சென்று என்ன பண்ணணுமா, அவங்களுடைய கட்டுகளை அறுத்து, கட்டைகளை அறுத்து அவங்களை ஆண்டவரிடத்தை கொண்டு வர வேண்டுமா. அப்போ இயேசு ராஜா அவர்கள் மேல் பவனியாக கடந்து சென்றார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ராஜா அவர்கள் மேல் பவனியாக சென்றால் அந்த கழுதை குட்டிக்கு எவ்வளவு கௌரவம் கிடைச்சது. அவ்வளவு கௌரவம் யாருக்கு கிடைக்கும்? யார் மேலே இயேசு ராஜா கடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு அவ்வளவு கனம் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் இயேசு ராஜாவுக்கு உபயோகமாக மாற வேண்டும் என்றால் அவருடைய கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் சில கட்டுல கட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவருடைய கட்டுகளை அறுக்கப் போகிறார். ஆமென். நம்முடைய கட்டுகள் அறுக்கப்பட்டதால் நாம் பிறருக்கு உதவி செய்ய முடியும். ஆமென். குழியில இருக்கிறவன் இன்னொரு குழியில இருக்கிறவன் என்ன பண்ண முடியாது, தூக்க முடியாது. குழிக்கு வெளியே வந்தாதான் குழியில இருக்கிறவன் என்ன பண்ண முடியும், தூக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் யார் யாரெல்லாம் இன்னும் குழியில இருக்கிறீர்களோ அந்த குழியிலிருந்து வெளியே எடுக்கும்படிக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நாம் ஸ்திரப்படும் போது பிறரை நாம் ஸ்திரப்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஸ்திரப்படும் போது தான் பிறரை என்ன பண்ண முடியும், ஸ்திரப்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. 2001ஆம் ஆண்டு ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவார். அப்ப நான் கவர்மெண்ட் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். நான் கவர்மெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன், வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், யாராவது அனுப்புங்க, நான் நல்லா கவர்மெண்ட் ஜாப் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ பணம்னா கொடுக்குறேன். ஆண்டவர் சொல்ல, பணம்லாம் வேண்டாம், நீ வா என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலக வேலையை பார்க்கிறோம், கர்த்தருடைய பணி செய்வது நம்முடைய குறிக்கோள்களாக இருக்க வேண்டும். என்ன இருக்கணும், குறிக்கோள்களாக இருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் நம்ம மூலியமாக நம்மை மகிமைப்படுத்துவார். அந்த கழுதை குட்டிக்கு எவ்வளவு கனம் கிடைச்சது. அதுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க, கழுதை குட்டினாங்க, மரக்கலைகளெல்லாம் வெற்றி போட்டார்கள். அப்புறம் துணிகளெல்லாம் வஸ்திரமாக போட்டார்கள். ஓசன்னா பாடினார்கள். அந்த கழுதை குட்டிக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆஹா, இன்னைக்கு எனக்கு
என்ன அடிச்சது? யோகம் அடிச்சிருச்சியா? என்ன அடிச்சதுன்னு சொல்லுவாங்க? யோகம் அடிச்சது. ஏன் எடுத்தது? இயேசு கிறிஸ்து என் மேல் இருக்கிறார். அவன் எல்லா கட்டுகளை அறுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது நாம் விடுதலையாக வேண்டும், பின்பு நாம் என்னப்பட வேண்டும்? பயன்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. எப்படி காரியத்தில் எல்லாம் நாம் விடுதலையாக வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனத்தை நாம் நோக்கி பார்ப்போம். நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். இடத்துல வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும். யாருக்கு அதிகாரம் இருக்கு? மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கு. மனுஷகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரே மனுஷகுமாரன். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு என்ன இருக்கிறது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இப்போது யார் அனுப்புறார்? இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். எதனால் கட்டப்பட்டிருக்காங்க மக்கள்? எதனால் கட்டப்பட்டிருக்காங்க? ஒரு காலத்துல நாமும் பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தோம். ஆமென். இன்னும் பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தால் இன்னும் அந்த பாவத்தின் குழியிலே தான் இருக்கிறோம். இன்னும் நாம் மீண்டு வரவில்லை. ஆமென். அல்லேலூயா. பாவத்தின் கட்டுகளே அநேக பேர் கிராமங்களிலே காணப்படுகிறார்கள். நமக்கு எதிராக இருக்கிற வீட்டில், நம்ம எதிராக வசிக்கிற மக்களை, நம்ம எதிராக பார்க்கிற நபர்களை, எதிராக இருக்கிற கிராமங்களை, நாம் எதிராக இருக்கிற சந்திக்கிற மக்களை எதனால கட்டப்பட்டிருக்கார்கள்? பாவத்தினால் கட்டப்பட்டிருக்காங்க. பாவம் எப்படியா இருக்கா? ஒரு இருளை போல இருக்கிறது, ஒரு அந்தகாரத்தை போல இருக்கிறது. அவன் பாவத்தில் இருக்கும்போது அந்த அந்தகாரம், அந்த இருள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவன் என்ன செய்கிறான் என்று அவனுக்கே தெரியல. ஒரு காலத்துல நாம அப்படிதானே இருந்தோம். ஆமென். அல்லேலூயா. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. கையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரு காலத்தின் வாழ்க்கை அந்தகார இருள் இருந்தது, ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எதற்கு கொண்டு வந்திருக்கார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. எதற்கு கொண்டு வந்திருக்காரு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு காலத்தில் நானும் பாவத்தில் இருந்தேங்க. நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியாது. நான் இருள இருந்தேன், அந்த காலத்தில் இருந்தேன். இருள இருக்கிறவனுக்கு, அந்த காலத்தில் இருக்கிறவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே புரியாது. அவன் என்ன செய்கிறான், என்ன யோசிக்கிறான், எங்கே நடக்கிறான், ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட இருந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறுவதற்காக நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றார். ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கை மாற்றினார். என் வாழ்க்கை மாறினா மாத்திரம் போதாது, என் வாழ்க்கை மூலமாக பாவ கட்டில் இருக்கிறவர்களே பாவ கட்டுகளை அறுக்கும்படிக்கு நம்மை ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். ஆமென். யாரை நான் அனுப்புவேன் என்று அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் சந்திக்கிற மக்களுக்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? ஐயோ அம்மா நல்லா இருக்கிறானே அப்படி பார்க்கக்கூடாது. அவன் எதில் இருக்கிறான்? ஆண்டவரை அறியலனா எதில் இருக்கிறான்? பாவப்பிடியில் இருக்கிறான், இருள் இருக்கிறான், அந்தகாரத்தில் இருக்கிறான். ஒரு கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், எதிர் வீட்டிலாக இருக்கலாம், உங்களுக்கு சார்ந்தவர்களாக இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம். இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எதில் இருக்கார்கள்? பாவத்தில் இருக்கிறார்கள், பாவத்தின் பிடியில் இருக்கிறார்கள். அந்த பாவமானது பாவமான கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த பாவத்திலிருந்து யாருக்கு விடுதலை கிடைத்தது என்றால், யார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு. ஆமென்.
ஹல்லேலூயா. அவரை குறித்து சொல்லுவதற்கு நம்முடைய கடமை. ஆமென். ஹல்லேலூயா. அறிவிக்கப்படாவிட்டால் அவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? ரோமர்ல அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு 10ஆம் அதிகாரத்துல, அறிவிக்கப்படாவிட்டால் அவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? அவர்கள் கடந்து செல்லாவிட்டால் அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? புரிந்து கொள்ள முடியுமா? அறிந்து கொள்ள முடியுமா? யாரும் நமக்கு அறிவித்தாங்க, அதனால நமக்கு தெரிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதைதான் வாசிங்க. நான் சொல்றவங்களுக்கு நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. நாகும் பழைய ஏற்பாட்டில் நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறதா? சமாதானத்தின் சுவிசேஷம். சமாதானத்தின் சுவிசேஷம் யாருடைய சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஆமென். அந்த சுவிசேஷம் சொல்கிறவருடைய கால்கள் எங்க வருதுடா? மலை மேல் வருகிறதா? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சுத்திர என்ன இருக்கு? மலைகள் இருக்கிறது, சமாதானம். அப்போ ஒரு காலத்திலே நாம் பாவம் செய்து ஆண்டவருக்கு விரோதமாக போய்விட்டோம். அப்ப சமாதானம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து வந்து நம்மை பிதாவோடு சமாதானப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. பாவம் செய்ததினால் பிதா தன் முகத்தை நம்மை நோக்கி பார்க்கவில்லை. அந்த பாவம் யார் மேல் சுமக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து மேலே சுமக்கப்பட்டதினால் அவர் பிதாகிய தேவன் அவர் முகத்தை மறைத்துக் கொண்டார். எதற்காக? நம் பாவம்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? சிலுவையிலே தன் மேல் ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சமாதானத்தை சுவிசேஷத்தை எடுத்து செல்கிறவருடைய பாதங்களை குறித்து, அழகான அவருடைய பாதங்கள், அது பாதங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறது. ஆமென். அப்போ நம்முடைய கால்களை குறித்து வர்ணிக்கிறார். யாருடைய கால்கள்? யாரு இயேசு கிறிஸ்து குறித்து சொல்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் சொன்னோம்னா நம்முடைய கால்களை, நம்மளே கால்களுக்கு என்ன பண்றதில்ல ரொம்ப அதிகம் வேல்யூ. ஏதாவது அடிப்பட்டால் தான் காலை திரும்பி பார்ப்போம். ஐயோ கால் என்னாச்சு, இல்லை என்ன பண்றது, காலுக்கு ரொம்ப அதிகமா கவனிக்கிறது. இப்பெல்லாம் மக்கள் நல்லா கவனிக்கிறாங்க. நாம சுகர் வந்ததுலேருந்து என்ன பண்றாங்க? கால் நல்லா கவனிக்கிறாங்க. நாம ஹல்லேலூயா. அப்போ கால்களை குறித்து, அது கால்கள் தான் விரைந்து சென்று சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிறது. ஆமென். அப்ப நம்ம எப்படி போகணும்? அந்த சீஷர்களை எப்படி ஆண்டவர் அனுப்பினார்களோ அவர்கள் எப்படி நடந்து போனாங்களா? அந்த கால்கள் மூலமாக நடந்து போய் கர்த்தருடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க? கட்டப்பட்டிருக்க கழுதை குட்டியை இயேசு கிட்டே கொண்டு வந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அநேக பேர் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நம்ம சூழ்ந்து வாழுகிறவர்கள் அநேக பேர் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுகள்லாம் அறுக்க மனுஷகுமாரனுக்கு ஒருவருக்கு தான் என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லும் போது அவர்கள் கேட்டு, ஆம் என் இயேசு எனக்காக பாவமானார் என்று யார் ஏற்றுக் கொள்கிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆமென். அவர்கள் பாவத்தின் பிடியிலிருந்து வெளியே வருகிறார்கள். அவர்களை அழித்து வரும்படிக்காக ஆண்டவர் என்ன பண்றாரா? நம்மை அனுப்புகிறார். ஆமென். இந்த குருத்துவ நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்றால், நீ எதிரிலே இருக்கிற கிராமத்துக்கு கடந்து செல், எதிர இருக்கிற மனிதனை சந்தி, ஒரு சார்ந்த இருக்க வாழ்கிற மக்களை நீ சந்திக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமையாகும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு சந்திக்க வேண்டும். இரண்டாவது நாம் வாசிக்க எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38 42 வரைக்கும். அங்கே
ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு குமாரனுக்கு ஒரு ஆவி பிடித்தது. அவன் என்ன பண்றானா? அலறுகிறான். அழைத்து கசக்கின பின்பு அரிதா இருந்தது. ஒரு அசுத்த ஆவியினால் பீடப்பட்டிருக்காங்க. எதனால? நிறைய பேர் எதனால் பிடிக்கப்பட்டிருக்காங்க, கட்டப்பட்டிருக்காங்க? அசுத்த ஆவியினால். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? பாவத்தினால் பீடப்பட்டிருக்கார்கள். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் எதனால கட்டப்பட்டிருக்காங்க? அசுத்த ஆவியினாலே கட்டப்பட்டிருக்காங்க. அதுதான் கண்கள் இருந்தும் பார்க்கிறதில்லை, கால்கள் இருந்தும் கேட்பதில்லை, மனம் இருந்தும் மனம் திறப்பதில்லை, இருதயம் என்றதும் அது தியானிப்பதில்லை. ஏன் என்றால் மனம் கட்டப்பட்டிருக்கிறது, இருதயம் கட்டப்பட்டிருக்கிறது, செவிகள் கட்டப்பட்டிருக்கிறது, சரீரம் முழுவதும் அசுத்த ஆவியின் பிடியிலே என்ன பண்ணிருக்கு? ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்களை திறந்தார், நம்முடைய மனக்கண்களை திறந்தார், நம்முடைய இருதயத்தை திறந்தார், நம்முடைய செவிகளை திறந்தார். அதனால தான் இந்த குருத்தோலை ஞாயிறிலே அவருடைய சமூகத்திலே நின்று ஓசன்னா பாடுவோம் இயேசுவே. ஆமென், ஹல்லேலூயா. ஓசன்னா பாடுறோம்ல நம்ம. எதுக்கு? நம்ம கண்கள் திறக்கப்பட்டது, நம்முடைய செவிகள் திறக்கப்பட்டது. இதுக்கு முன்னால செவிகள் திறக்கப்படவில்லை, கண்கள் திறக்கப்படவில்லை, வாயும் திறக்கப்படவில்லை. நம்ம என்ன பண்ணோம்? வேற ஏதோ பாட்டு பண்ணிட்டு இருந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, வேற ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றோம்? ஓசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே. பாடுறது இல்லையா நீங்க? ஆமென். அப்ப இப்ப பாடணும்ல. எப்படி? ஏனென்றால் கட்டப்பட்டது, திறக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் கட்டப்பட்டிருக்கிறார்கள். எதனால? அசுத்த ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கட்டுகளை அறுக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை சும்மா அனுப்புவதில்லை. என்ன அனுப்புவதில்லை? சும்மா அனுப்புவாங்களா? ஒரு ஆப்ரேஷன் பண்ண ஒரு ஆளை சும்மா அனுப்புவாங்களா? எப்படி அனுப்புவாங்க? டாக்டர் பட்டம் எடுத்துருக்கணும். அதே எம்பிபிஎஸ் டாக்டர் எம்டி பட்டம் வாங்கி இருக்கணும். அப்புறம் ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவர் என்ன பண்ணுவாங்க? ஆப்ரேஷன் பண்ண அனுப்புவாங்க. அதை போல ஆண்டவர் நம்மை சும்மா அனுப்புவதில்லை பிரியமானவர்களே, நமக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதை கொடுத்து அனுப்புகிறார்? யார் போறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? அதிகாரத்தை. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அசுத்தாவி பார்த்த அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. வாசித்து பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அது உங்களை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. ஆமென். நம்மை கட்டுகளை அறுத்தது மாத்திரமல்ல, நமக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர் அனுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். சும்மா நம்ம வேற கைகளாக நம்ம கடந்து செல்வதில்லை. அவர் நம்முடைய கட்டுகளை அறுத்தது மாத்திரமில்லை, பிறருடைய கட்டு அறுக்கும்படிக்கு நமக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே சாத்தான் நடுநடுங்குவான், அசுத்த ஆவி நடுநடுங்கும். இயேசுவின் ரத்தத்திலே அளவு வல்லமை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சிறு பையனா இருக்கும்போது எங்க சபையில அசுத்த ஆவி விரட்டான். என்னன்றாங்க? அது கட்டணும். எனக்கு ஒரு பயம் வரும். எல்லாரும் வளர்ந்து செய்யும். உங்களுக்கு வராதா? தைரியம் அனுப்பீங்களா? கேட்க தைரியம் அனுப்பீங்களா?
ஐயோ ஒரு பயம். சின்ன பையனா இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்க பாஸ்டர் தான் சொன்னாரு, இயேசு ரத்தம் செய்யன்னு சொல்ற தம்பி. அப்போ விசுவாசம் கிட்ட உடனே பாஸ்டர் சொல்றது ஞாபகம் வருது. ஓ இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யன்னு சொல்லி. என்ன பயம்? பிசாசுக்கு பயம் இருக்கா? நிறைய பேருக்கு பிசாசுக்கு என்ன இருக்கு? இருக்கா? இல்லையா? சொல்ல மாட்டீங்களே, உண்மையா சொல்லுங்க. பயம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப எனக்கும் பயம் இருந்தது. சர்ச்சுக்கு தான் வரோம், ஆண்டு வருஷம் தான் கேட்கிறோம். அது விசுவாச ஆர்வத்தை பார்த்து, அது கட்டத்தை பார்த்து நமக்கு ஒரு பெரிய பயமா இருக்கு. விட்டா நம்ம ஓடி போயிடலாம் யோசிக்கிறோம். நிறைய பேர் என்ன சொல்றோம் உங்களுக்கு கேட்டதா? ஒண்ணு நீ ஓடுறியா, இல்லை நானே ஓடிட்டான். நாம ஓட்ட ஆண்டு அழைத்திருக்கிறேன். அவன் ஹல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு பகுதி, ஒரு குடிசை பகுதிக்கு நான் கடந்து சென்றிருந்தேன். ஒரு ஊழியர் கூட உட்கார்ந்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு சகோதரியை 2 பெண்மணி இழுத்து கொண்டே வந்தாங்க. ஏங்க அங்க ஜெபம் பண்ண வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கொண்டு போனா என்ன ஆகும்? அவங்க விடுதலை கொடுப்பாங்க, யாரும் சொன்னாங்கன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, இழுத்து கொண்டு வந்தாங்க. நாங்க அவங்கள பார்க்கவே இல்லை. நானும் ஒரு ஊழியர் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்படி அவர் உட்கார்ந்துருக்காரு, நானும் இப்படி வந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கட்டில் உட்கார்ந்துட்டு அவங்க வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை. அது என்ன போச்சு? அசுத்தாவி பிடிச்ச பெண்மணி அங்கேயே தூரத்தில் நின்றுச்சு. கேட்டு இவங்க 2 பேரும் இழுக்கிறாங்க, வா வா. அது வராது, அங்கேயே நின்றுச்சு. உடனே உங்க ஸ்பீடாக கால் கிட்ட வந்து, அப்போ நான் யோசித்தேன், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரிய. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அசுத்தாவியா எங்க இருக்கு? அது ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்குள் இருக்கிறவர் இயேசு எனக்குள் இருக்கிறார். அவர் பெரியவர். எல்லாம் அச்சம், எல்லாம் பயம் என்னை விட்டு ஓடிவிட்டது. அந்த சகோதரிக்கு ஜெபம் அப்பாலே போஸ் சாத்தானே இயேசு நான் சொன்னா அது என்ன விஷயம்? ஆமென் ஹல்லேலூயா. இப்ப அந்த சகோதரி சர்ச்சில் என்ன இருக்கு? பெரிய சகோதரி என்ன இருக்கு? மெம்பரா இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. முழு குடும்பமும் கர்த்தருக்குள்ள வந்தாங்க. ஆமென் ஹல்லேலூயா. கட்டப்பட்டவர்களை அறுக்கும்படிக்கு, கர்த்தருக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆமென். என்ன பிசாசு இருந்தாலும் சரி, எல்லாம் பிசாசு இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக இருக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தி செய்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம கட்டுகளை மாத்திரமல்ல, நம்ம மூலமாக பிற கட்டுகளை அறுக்கும்படிக்கு அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். எடுத்து வாசிக்கும் மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, அவர் பின்பாக வரவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணணும்? உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? முன்னாடி கிராமத்துக்கு உங்களுக்கு சந்திக்கிற மக்களுக்கு என்ன பண்ணணும்? புறப்பட்டு போய் சகல ஜாதிகள், ஒரு ஜாதியை விடக்கூடாது, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பதறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன் என்று. யார் சொல்லுது? யார் கூட இருப்பா? யார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறார்களோ. ஆமென் ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற அவரை விட்டுட்டு போக மாட்டார். ஆமென். அவர் நம்ம கூட இருக்கிறதுனாலே எந்த அசுத்தாவியும் நம்ம என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே
முடியாது. ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். எப்போது போவான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து இருக்கும் போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஆமென். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எவ்வளோ அதிகாரம் பெற்ற நம் தேவன், வானத்தின் பூமி அதிகாரம் பெற்ற தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, நம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்வ வல்லத்தை உருவாக்கினவர், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் தன்னுடைய ஆளுகளை வைத்திருக்கிறவர், அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை அறுக்கும்படிக்கு, பாவத்தின் கட்டு அறுக்கும்படிக்கு, அப்புறம் என்ன நம்ம பார்த்தோம், அசுத்த ஆவி பிடிய இருக்கிறவர்களை விடுவிக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரா? நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அனுப்பி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்வோம். அங்கே ஒரு சம்பவம் இருக்கு, நீங்க வீட்டுக்கு போய் வாசித்துக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 30 வரைய ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீ, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. யாரு? பெரும்பாடுனா என்னது? வியாதி. அந்த பெண்மணிக்கு என்ன இருக்கு? வியாதி. அந்த வியாதி யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. டாக்டர் கிட்டலாம் போய் அது என்ன பண்ண, தீராத வியாதி. அப்ப இந்த பெண்மணி எதனால கட்டப்பட்டிருக்கா? வியாதினாலே கட்டப்பட்டிருக்கா. எதனால? வியாதி. முதல் மனிதனை பார்த்தோம், பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கான். இரண்டாவது நபரை பார்க்கிறோம், எதனால் கட்டப்பட்டிருக்கான்? அசுத்த ஆவியினால் கட்டப்பட்டிருக்கான். மூன்றாவது பெண்மணியை பார்க்கிறவங்க எதனால் கட்டப்பட்டிருக்காங்க? வியாதினாலே கட்டப்பட்டிருக்கான். அவள் கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்டாள். அப்போ எப்படி கேள்விப்பட்டா? யாராவது போய் சொன்னா தானே கேள்விப்படுவாங்க, சொல்லாம கேள்விப்படுவாங்க? சொல்லுங்க. யாராவது இயேசு பத்தி சொன்னா தானே தெரியும். ஐயோ இயேசு வந்திருக்காருங்க, எல்லா வியாதிகளெல்லாம் சுகமாக்குறாரு, நீ போனா உன் வியாதி சுகமாகும் என்று அவள் கேள்விப்பட்டாள். எவ்வளவு வருடமாக வியாதி இருந்ததா? 12 வருடமாக பெரும்பாடு ஒரு ஸ்திரியாக 12 வருடமாக அந்த வியாதியின் கட்டிலே கட்டப்பட்டிருந்தால் அநேக பேர் இன்னும் வியாதியினால் கட்டப்பட்டிருக்கிறார். ஆமென். அந்த சூழ்நிலை வாழ்கிறார்கள். நமக்கு எதிராக இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவர்கள், நம்ம எதிராக இருக்கிற மக்கள் எதனால் கட்டப்பட்டிருக்கார்கள்? வியாதினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ கேள்விப்பட்டார். அப்போ அவர் கேள்விப்பட்டாங்க, யாராவது என்ன பண்ணிருக்காங்க? இயேசு பத்தி சொல்லிருக்காரு. நீ இயேசு கிட்ட போனா அவர் உனக்கு சுகத்தை கொடுப்பாருமான்னு சொல்லியிருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சொல்றோமா? யார் யார் நம்ம பார்க்கணும்னு சொல்றோமா? ஆமா. இயேசு கிட்ட போனா, ஐயா நீங்க இயேசு கிட்ட போனா உங்களுக்கு வியாதினால சொல்றோமா? ஆமென். ஹல்லேலூயா. சொல்ல வேண்டும். ஆமென். அதான் சொல்றாரு, புறப்பட்டு போ, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவார். ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கே நடக்க முடியல, நான் போய் எங்க சொல்ல போறேன், எனக்கு படிப்பு தெரியாது, ஒன்றும் படிப்பு யாரும் இல்லை, நான் போய் என்னதையா சொல்ல போறேன்? இயேசு சுகப்படுத்துறாரு சொல்ல முடியும்ல. படிப்பு தேவையில்லை, ஞானம் தேவையில்லை, கல்வி தேவையில்லை, டாக்டர் பத்திரம் தேவையில்லை. இயேசு கிட்ட வந்தா இயேசு உன்னை சுகமாக்குவார். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? ஹல்லேலூயா. நம்ம இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டும், இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும். இயேசு கிட்ட வந்து பாருமா, இயேசு கிட்ட ஜெபித்து பாருமா, இயேசு கிட்ட வாமா, அவர் உன்னை சுகப்படுத்துவார். ஆமென். என்னை சுகப்படுத்தினார் இயேசு, உன்னை சுகப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2011ஆம் ஆண்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன சொல்றாரு? ஆபரேஷன் பண்ணியும். என்ன பண்ணணும்? ஆபரேஷன் பண்ண. மனைவி கிட்ட ஆபரேஷன் தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஆபரேஷன் பண்ணணும், ஒரு பிளாக் என்ன ஆயிடுச்சு? பிளாக் ஆயிடுச்சு. என் கணவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம்.
அவர் டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னார், டாக்டர் பேர் ஆப்ரா. அவர் என்ன பண்ணாரு, என்கிட்ட வந்து கேட்குறாரு, ஐயா நாக்கா இருக்கு, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்றாரு. நான் சொன்னேன், என்னை சுகப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். அவன் நீங்க கை வச்சு ஆப்ரேஷன்னா டாக்டர் சொன்னாரு, ஐயா இப்போ ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கோம், உடனே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுறோம். ஒன்னவே வேண்டாம் சொல்லிட்டேன். டாக்டர்லாம் சேர்ந்து இருக்கிற டாக்டர்லாம் ஸ்டாஃப்லாம் சேர்ந்து இவருக்கு எல்லாம் சொன்னாலும் புரிய மாட்டேது. இவருக்கு கையோட கை பண்ணிடலாம் பார்த்தா வேணான்னு சொல்றாங்க. 10 நிமிஷம் பேசி கொண்டிருந்தாங்க. நான் அந்த கம்ப்யூட்டரில் என்னுடைய இருதயத்தை பார்த்து, ஆண்டவர் இந்த இருதயத்தை உருவாக்கினவர் நீர், நீர் எனக்கு சுகத்தை தர வேண்டும், நீர் எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தேன். வாய் தாழ்ந்து கொள்ள மனசாலே இயேசு கிறிஸ்துவை ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டாக்டர் வந்து சொன்னாரு, நான் பரிசோதனை பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பாருங்க டாக்டர் சொல்றேன். ஒரு 10 நிமிஷம் அவர் பரிசோதனை பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, ஆபரேஷன் பண்ணணும் என்று சொல்லி டாக்டர் சொல்றாரு, கர்த்தருடைய கிருபையில உங்க நாக்கு சரியாயிடுச்சு, ஆபரேஷன் பண்ணிட்டேன். ஆமென், ஹalleluya. அவர் சுகப்படுத்துகிற தேவன். கேட்டு பார், ஆண்டவர் சொல்ல கேளுங்கள் அப்போது பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கேட்கறதே இல்லையே. ஆமென், முதல்ல டாக்டருக்கு போவோம், அதுக்கப்புறம் கேட்போம். ஆமென், ஹalleluya. கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்தோம் என்றால் கர்த்தர் வியாதியை குணமாக்குகிற தேவன். எத்தனையோ பேருக்கு என் மூலியமாக ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், எனக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை 2011 ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. 3 மாசத்துக்கு முன்னால உங்களை சந்திச்சேன், திருப்பி இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி அப்புறம் என்ன பண்றேன், உங்களை வந்து சந்திக்கிறேன். ஆமென். நீங்க இங்கதான் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க போய் என்ன பண்றீங்க, ஆண்டவர் பத்தி என்ன பண்றீங்க, இயேசு சுகமாக்குவார். ஆமென், இயேசு சுகமாக்குவார். நீ வந்து பாருமா, இயேசுவை நம்பி பாருமா, உனக்கு விடுதலை கொடுப்பார், உனக்கு வியாதியெல்லாம் மாற்றுவார். வியாதியை மாற்றுகிற தேவன். ஆமென், சுகம் கொடுக்கிற தேவன். அந்த 12 வருடமாக இருந்த அந்த ஸ்திரீயானவள் கேள்விப்பட்டு என்ன சொல்றார், எப்படியாவது நான் இயேசு கிட்ட போயிட்டு அவருடைய வஸ்திர ஓரத்தை தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைச்சிடும். ஓடி போய் கூட்டத்துல இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார், உடனே சுகமானது. ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னுடைய விசுவாசத்தின் பிரகாரம் உனக்கு ஆக கடவுளே. உன்னுடைய விசுவாசத்தின் பிரகாரம் உனக்கு ஆக. ஆமென். அவர் விசுவாசித்தார். இயேசு என்னை தொட்டா, இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்டா என்ன ஆகும், சுகமாகும் என்று விசுவாசித்தார். ஒரு விசுவாசித்து இயேசுவை தொட்டார், அவனை சுகமாக்குறது. கேட்க கூட இல்லை, கேட்கவே இல்லை. வஸ்திரத்தை அதான் ஒரு வீட்டில் போய் வாசித்து பாருங்க, மார்க் சுவிசேஷத்தை வீட்டில் வாசித்து பாருங்க. அப்போ அங்க இருக்கவங்க சொல்றாங்க, எல்லாம் உங்களை ரசிக்கிறார்களே, உங்களை ஏறுறாங்களே, யாரும் உங்களை தொட்டார்களே என்று சீக்கிரம் சொன்னாரு. இயேசு உணர்வு தான் அவங்களுக்கு என்ன போச்சான், வல்லமை பரப்பட்டு வந்து சென்று அந்த பெண்மணி வந்து சொன்னார், ஆகாசத்தை நான் சுகமாக்கினேன். அவன் அவன் விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டார், போமகளே என்று. அவன் அப்புறம் சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய கடமை, இயேசு சுகமாக்குகிறார். அவன் நீ வந்து பார், நீ கேட்டு பார், எத்தனை பேரும் வியாதியின் பிடியில் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி சுகமாவார்கள். அவன் ஹalleluya. சொல்றோம் டாக்டர் பத்தி, அந்த டாக்டர் போ, அந்த டாக்டர் நல்லா சுகப்படுத்துவார். ஐயோ இந்த டாக்டர் போகாத, நல்லா இருக்க உயிரை கூட எடுத்துருவாங்க சொல்றோம். டாக்டர் அறிமுகப்படுத்துகிறோம், டாக்டராதே டாக்டர். அவர் யாரு, இயேசு. அவரை அறிமுகப்படுத்துகிறோமா? டாக்டர்லாம் அறிமுகப்படுத்துகிறோம். நான் போயிருக்கேன் அந்த டாக்டர் கிட்ட, அங்க போய் ஆபரேஷன் பண்ணிருக்கேன், அங்க போய் டாக்டர் என்ன பண்ணிருக்கிறேன், எனக்கு நல்லா மெடிசன் கொடுத்தாரு, நான் சொல்லுவாயிட்டேன், நீ அந்த டாக்டர் போய் சொல்றோம். ஆனா எல்லா டாக்டருக்கு பரம வேண்டிய இருக்காரு, நாம் இயேசு கிறிஸ்து. அவரை பத்தி சொல்றோமா? நீ வந்து பார், இயேசு கிட்ட வந்து பார், சபைக்கு வந்து பார்,
6 சொல்லிட்டார்களா வியாதி இல்லாம. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த குருக்களை நாயிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் விரும்புகிறார் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அந்த கட்டிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் நாம் கடந்து சென்று அவர்களுக்கு என்ன பண்ணணும்? இயேசுவை அறிமுகப்படுத்த. இன்னொரு நபரை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43 44 வசனம். எடுத்து வாசித்து பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43 44. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 14 43 44. லாசரே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் இயேசு கூப்பிட்டார். ஆமென். லாசர் என்ன ஆயிட்டான்? மரித்து போயிட்டான். எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு? மரித்து 4 நாள் ஆச்சு. அவரை அடக்கம் பண்ணிட்டார்கள். மரித்த லாசரை அவர் என்ன சொல்ற? உரக்க சத்தத்தோடு கூப்பிட்டார். அப்பொழுது என்ன நடந்தது? மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளால் கட்டப்பட்டிருந்தது. எதனால் கட்டப்பட்டது? பிரேத சிலைகளால் கட்டப்பட்டிருந்தான். அவன் முகமும் சீலையால் சுத்தப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி என்னை கட்டு அவிழ்த்து விடுங்கள். ஆமென். நிறைய பேர் மரண பிடியில் இருக்கிறார்கள், மரித்த நிலைமையில் இருக்கிறார்கள். அவருடைய ஆவி மரித்து போயிருக்கிறது, அவருடைய ஆத்மா மரித்து போயிருக்கிறது, அவருடைய சரீரம் மரணத்துக்கு எதிராக போய்கொண்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்படி மரித்து போன நிலைமையில் இருக்கிற ஒரு நபர் 2 கிட்னி ஸ்பாயில் ஆயிடுச்சு. கோபால் நடந்துச்சு. ஒரு குடிசை பகுதியிலே ஒரு 2 கிட்னி ஸ்பாயில் ஆயிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு, இவர்களை எடுத்து போயிருப்பா, உங்க அப்பாவுக்கு நல்லா என்ன பண்ணுங்க, எல்லாம் செஞ்சு கொடுங்க. அவர் என்ன பண்ண போறாரு? மறுத்து ஒன்றும் செய்ய முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லிட்டாங்க, கைவிட்டாங்க டாக்டர். அவன் படுத்துட்டே இருக்க மரண பிடியில் இருக்கிறார். நாங்கள் திடீர்னு அந்த பகுதிக்கு போகணும். அந்த பிள்ளைகளை ஆளுகிட்டே வந்தாங்க. அவனுடைய மனைவியும் ஒரு 3-4 பேர் கூட இருந்தாங்க. அவனோடு நான் அந்த வீட்டுக்கு கிடைச்சி அப்படியே மறித்து நிறைவேற்படுத்திருக்காங்க. எப்படி மறித்து நிறைவேற்படுத்திருக்காங்க? நான் எதுவுமே சொல்லுங்க, இயேசுடைய விசுவாசத்தை பற்றி சொல்ல 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 அப்படி நிறைய என்ன பண்ணுச்சு? ஆடினது. கொஞ்ச நேரத்தில் இயேசு பற்றி அவர் அற்புதத்தை செய்ததெல்லாம் சொல்ல சொல்ல இருந்து என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ண உடனே அவர் இருந்து நடக்கிறார். ஆமென். ஹalleluya. இன்று வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். 12-15 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அவர் மரித்த நிலைமையில் இருக்கிறவர்களை சுகமாக்குகிற தேவன். மரண பிடியில இருக்கிறவர்களை அவர் சுகமாக்குகிற தேவன். மரித்த லாசரஸை உயிரோடு எழுப்புகிற தேவன். ஆமென். ஹalleluya. சொல்லலாமே, இயேசு கிறிஸ்து மரித்தவர்களெல்லாம் உயிராக்குறாங்க. நீங்க மரணப்படையிலே இருக்கிறீங்களே, உங்களுடைய ஆவி மரித்து போயிருக்கிறதே, உங்க ஆத்மா மரித்து போயிருக்கிறதே, இயேசு கிட்ட வாங்க, இயேசு கிட்ட வாங்க, நீங்க விடுதலை பெறுவீங்க. ஆமென். ஹalleluya. அதெல்லாம் பணி தேவையில்லை, பட்டம் தேவையில்லை. ஆமென். இயேசு சுகமாக்குறவர். மரணப்பிடியில் இருக்கிற உண்மை என்ன பண்ணுவாரு? விடுதலை சொல்லலாம்ல. ஆமென். ஹalleluya. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்றார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55வது வசனம். 1 கொரிந்தியர் 15:55 எடுத்து வாசித்து பார்க்கலாம். என்ன சொல்றார்? மரணமே உன் கூர் எங்கே?
பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆமென். மரணத்தை நம் இயேசு ஜெயித்தார், பாதாளத்தை நம் இயேசு ஜெயித்தார். ஆமென். எந்த பாதாள கட்டாய் இருந்தாலும், எந்த மரண கட்டாய் இருந்தாலும், எந்த வியாதி கட்டாய் இருந்தாலும், எந்த வியாதி கட்டாய் இருந்தாலும், எந்த கட்டு இருந்தாலும் அந்த கட்டுகளை யாருக்கு வர முடியும்? இயேசு எல்லாத்தையும் அறுக்கிற தேவனா இருக்கார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ செய்த பாவமும் உங்க அப்பா அம்மா செய்த பாவமும் உங்கள் பிதாக்கள் செய்த பாவமும் மேல என்னமா இருக்கு? சாபமா இருக்கு. எதற்கு? சாபம் ஒரு பெரிய சாபம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் எடுத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நாம நீங்களாக்கி விட்டார். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு செலுத்துவோமா? எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லா சாபங்களின் கட்டுகளை அறுத்து விட்டார். ஆமென். கல்லை குட்டி மாத்திரமல்ல, மன குலத்தை கட்டுகளை அறுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து பவனியாக கல்லுவே கடந்து சென்றார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை கட்ட பார்த்திருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். 5 கட்டுகளை குறித்து நம்ம பார்ப்போம். முதலாவது கட்டு சொல்லுங்க, பாவம் என்ற கட்டு. இரண்டாவது அசுத்தாவி என்ற கட்டு. மூன்றாவது வியாதி என்ற கட்டு. நான்காவது மரணம் என்ற கட்டு. ஐந்தாவது சாபம் என்ற கட்டு. இந்த 5 கட்டு பார்க்கும்போது என்ன பண்ணணும்? ஞாபகம். ஆமென். இந்த கட்டுகளை அறுக்கும்படி இயேசு கிறிஸ்து பவனியாக கடந்து சென்றார். இந்த கட்டுகளை விடுதலையாக்கும்படிக்கு நம்மை ஆண்டவர் சொல்கிறார், யாரை நான் அனுப்புகிறேன்? நான் கடந்து சென்று சொல்லுவேன். ஆமென். என் மேல இருந்து என்ன இருக்குது? கடமையாகும். ஆமென். யார் மேல இருந்து கடமை? என் மேல நீ சொல்லலன்னா அதனுடைய ரத்த பகுதி ஆண்டவர் நம்மளுடைய தெரிவித்து வாசிங்க. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்பார். சாவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்கையில் அவன் உயிரோடே காக்கும்படிக்காகவும் அதை அவனுக்கு சொல்லவும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால், அவனை எச்சரிக்காமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கத்திலே சாவான். அந்த ரத்த பலியோ யாரே கேட்பேன்? பைபிளா சொல்லுது. பைபிள் பாருங்க என்ன சொல்லுது. சிஸ்டர் வாசாங்க என்ன எழுதிருக்கு? என்கிட்ட உங்களுடைய கையே என் கையை கேட்பேன். நான் சொல்லுன்னா ஒரு துன்மார்க்கன் மதித்துட்டானா, நீங்க பார்க்கிற மனுஷன் மதித்துட்டானா, உங்களை சுத்தி பார்க்கிற மனுஷன் மனிதத்தை மதித்தானா, இந்த அம்மா சொல்ல, இந்த ஐயா சொல்லல, இந்த சகோதரன் சொல்ற, இந்த சகோதரி சொல்ல, இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? ரட்சிக்கப்பட்டிருப்பேன். இயேசு பத்தி சொல்லுவே பேசுவேன். அவன் அந்த ரத்தம் யாரை கேட்பார்? ஆண்டவரே யாரை கேட்பார்? அவன் யாரை கேட்பார்? தப்பிக்கவே முடியாது, நம்ப முடியாது. அல்லோ தப்பிக்க முடியுமா? அவன் முன்னாடி நின்று கூட்ட சாப்பிடுவான். இந்த பக்கத்து வீட்டில் தான் இருப்பான். இந்த பக்கத்து வீட்டில் தான் இந்த ஐயா தலைவர் இந்த சகோதரன் இருந்தா, ஆனா இயேசு பத்தி சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், பாவத்திலிருந்து இயேசு விடுவிக்கிறார் என்று சொல்லியிருந்தான். அசுத்த ஆவியிலிருந்து இயேசு விடுவிக்கிறார் என்று சொல்லியிருந்தார். வியாதியிலிருந்து என்னை விடுவிக்கிறார் என்று சொல்லியிருந்தார்.
மரணத்திலிருந்து என்னை விடுவிக்கிறார் என்று சொல்லியிருந்தான், சாபத்திலிருந்து என்னை விடுவிக்கிறார் என்று சொல்லியிருந்தான், நான் மனம் அறிவிப்பேன் சொல்லுவேன். யாரு கேட்பாரு? ஹலோ, யாரு கேட்பாரு? பாஸ்டர் கேட்பார். நம்ம சொல்ல நம்மளோட கேட்போம். ஆமே, ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற கிராமத்துக்கு கடந்து சென்று கர்த்தர் அனுப்பின அந்த கழுதை குட்டி போல இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற மக்களை கட்டு அவருக்கு நாம் செயல்பட வேண்டும். ஆமென். வாசிங்க நாகும் பழைய ஏற்பாட்டில் நாகும் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். வாசிங்க பார்க்கலாம். நாகும் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து அவன் கட்டுகளை அறுப்பேன். யாருடைய நுகத்தை? சாத்தானுடைய நுகத்தை முறித்து சாத்தான் கட்டி இருக்கிற கட்டுகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அறுப்பேன் என்று சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கட்டுகளை அறுத்தவர் தேவனுடைய கட்டுகளை அறுக்க அவர் சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் ஏசாயா என்ன சொன்னார் வாசித்து பாருங்களேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோளிலிருந்து சாத்தானுடைய சுமையை அவனுடைய கழுத்திலிருந்து நுகத்தையும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். ஆமென். அபிஷேகத்தினால் சாத்தான் வைத்திருக்க எல்லா நுகத்தை அவர் என்ன பண்ணிடுவாரு? முறித்து போடுவார். ஆமென். அப்புறம் அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும். கையை தட்டி ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவரே அபிஷேகத்தினாலே நிரப்போம். நுகங்கள் அபிஷேகத்தினால் முறிக்கப்படுமே. ஆமென், ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். எடுத்து வாசிக்கலாம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 30:8. அந்நாளில் நான் அவனுடைய நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியனி அவனை என்ன பண்ண முடியாது? அடிமைப்படுத்தும். அந்நியன் யாரு? பிசாசு, சாத்தான். அவங்களை என்ன பண்ண முடியாது? அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் எல்லா நுகத்தை அவன் முறிக்கிற தேவன். உன்னுடைய கழுத்திலிருந்து இருக்கிற எல்லா நுகத்தை அவர் என்ன பண்ணி போடுறாரா? உடைத்து போடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். யார் சொல்கிறார்? சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்கள் மேல் நுகங்கள் முறிக்கப்படும் போது, நீங்கள் விடுதலை அடையும் போது, நீங்கள் பிறருக்கு ஒரு விடுதலைக்கு காரணமாக மாறுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பை சமூகத்தை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். கண்களை மூடி அன்பை சமூகத்தில் ஆண்டவரே, ஒரு 12 வருடமாக ஆண்டவரே பெரும்பான்மை ஸ்திரீ கேள்விப்பட்டதற்கு ஒருவனும் உறுதிய காரணமாக இருந்தாங்க. இன்றைக்கு எனக்கு எதிராக இருக்கிற கிராமத்தில் என் சூழ்ந்திருக்க வாழ்கிற எதிராக இருக்கிற மக்கள் நடுவில் நான் உங்களுடைய வார்த்தை உரைக்கும்படிக்கு இயேசு நல்லவருங்க, இயேசு உங்களை சுகமாக்குவார், இயேசு சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்குவார், இயேசு உங்களுடைய பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வார், இயேசு உங்களுடைய சாபத்தை முறிப்பார், உங்களுடைய மரணத்தை நீக்குவார் என்று சொல்லும்படிக்கு நீங்கள் ஒருவனாய் உறுதியாக மாற வேண்டும் என்று யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவார் என்று உரைக்கிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால் ஒப்பு கொடுக்கிறவர்கள்
நான் இருக்கிற இடத்தில் இருந்து நின்று ஆண்டவரே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லலாம். இருக்கிற இடத்துல இருந்து நின்று ஆண்டவரே இனிமேல் இயேசு நல்ல டாக்டர், இயேசு நல்ல வைத்தியர், அவரை சுகமா இருக்கிறது போல உங்களை சுகமாக்கும். இயேசு என் பாவத்தை மன்னித்தது போல உடைய பாவத்தை மன்னிப்பார். என்னை அசுத்தாவி பிடித்து மீட்டது போல மீட்பார் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய சகோதரர் எழுந்து நின்று ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? ஓ ஹalleluya. இயேசு நீங்க சுமந்து சென்று ஒரு கழுதை குட்டி இயேசுவை சுமந்து சென்றதினால் அதற்கு புகழ்ச்சியும் கீர்த்தி உண்டானது, அதுக்கு மகிமை உண்டானது. நீங்கள் ஒரு கழுதை குட்டி போல இயேசுவை சுமந்து எதிராக இருக்கிற கிராமங்களுக்கு, எதிராக இருக்கிற மக்களுக்கு, சூழ்ந்து வாழ்கிற மக்கள் அநேக பிடியில கட்டப்பட்டிருக்கிறார்கள். அநேக கட்டுகளை கட்டப்பட்டிருக்கிறார்கள், பாவமான கட்டளை கட்டப்பட்டிருக்கிறார்கள், அசுத்த பிடியிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், வியாதியால் கட்டப்பட்டிருக்கிறார்கள், மரணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஓ ஹalleluya. ஓ தகப்பனே, சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவரெல்லாம் விடுவிக்கும்படி என்னை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன் என்று ஓ ஹalleluya. கைகளை வலது கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் இயேசு நல்லவர் என்று சொல்ல வேண்டும். இயேசு நல்லவர், இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் என்று சொல்ல வேண்டும். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். நான் பார்க்கிறதெல்லாம் சொல்ல வேண்டும். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். என்னை சுகப்படுத்தினார், உன்னை சுகப்படுத்துவார். என் சாபத்தை உடைத்தார், உன் சாபத்தை உடைப்பார். என் கட்டுகளை அறுத்தார், உன் கட்டுகளை அறுத்தார். அசுத்த ஆவின் பிடிகளை நீக்கினார், உன்னை நீக்கி எடுப்பார் என்று சொல்ல முடியுமா? அவருடைய சாபத்தை இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன். ஆண்டவரே இயேசு நல்லவர் என்று சொல்லுவார். இயேசு நல்லவர், இயேசு சுகமாக்குகிறவர், இயேசு விடுதலை செய்கிறவர். இயேசு மரணத்திலிருந்து சாபத்தின் பிடியிலிருந்து என்னை மீட்டெடுக்கிறவர். ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லமா, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்கள் திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென். குருடரின் கண்கள் திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லுவோமா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். மீண்டும் சொல்லுவோமா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ருசித்து பாருங்கள், இயேசு நல்லவர்.
நீங்க வியாதியா இருந்தால் தலைமையில கை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த வியாதி ஆண்டவரே ஒரு கட்டாக இருக்கிறது, என் பலவீனம் எனக்கு கட்டாக இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு அந்த கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார், உங்களுக்கு விடுதலை தருவார். எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும், எப்படிப்பட்ட சாபம் இருந்தாலும், எப்படிப்பட்ட அசுத்தாவின் கட்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவ கட்டுகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட மரண கட்டுகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சாப கட்டுகள் இருந்தாலும், எல்லா கட்டுகளை அவர் விடுதலையாக்குகிறார். ஓ ஹalleluya, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தின் கைகளை வைத்திருக்கிறது. எல்லா கட்டுகள் அறுக்கப்படும், அறுக்கப்பட்டு போகிறார். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் கட்டுகள் மீண்டு வந்து பிறருடைய கட்டுகளை அறுக்கும்படிக்கு இவர்களை பயன்படுத்த மாட்டார்கள். முதலால் நாங்கள் கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். எங்களுடைய கட்டுகளை அவிழ்த்த பின்பு பிறருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு, அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு எங்களை பயன்படுத்தும் என்று சொல்ற கைகளை உயர்த்தி ஆண்டவரை எங்களை பயன்படுத்தும். இயேசுவே என்னை வலது கைகளை உயர்த்தி ஆண்டவரை என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே, எனக்கு படிப்பு தெரியாது, அறிவில்லை, ஞானம் இல்லை. ஆண்டவரே, ஓ தகப்பனே, ஆனால் நீர் என்னோடு இருக்கிறீர்கள். என்னை பயன்படுத்தும். வலது கைகளை உயர்த்தி என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்கிறேன். இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்ப மாட்டேன், என்னை அனுப்பும், என்னை பயன்படுத்தும். கைகளை உயர்த்தி ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஹalleluya. நன்றி தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆண்டவரே நோக்கி, பிதாவே தேவனே நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே கைகளை உயர்த்தி இருக்கிற கைகளை நீர் பார்த்திருக்கிறீர்கள். இவருடைய கட்டுகளை அறுத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, இவருடைய கட்டுகளை ஆண்டவரை விடுதலை இருக்கிறவர்களே ஆண்டவரை மீட்டும்படி இவர்களை பயன்படுத்துவீராக, இவர்கள் பயன்படுத்துவீராக. ஒரு அபிஷேகம் இவர்கள் மேலே இறங்கட்டும், ஒரு அதிகாரத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். ஆண்டவரே, எல்லா பயத்தின் ஆவி, எல்லா வஞ்சிக்கிற ஆவி இவர்களை விட்டு நீங்கி போகட்டும். எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அநேகர் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிற கருவியாக மாற்று. நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிறுவர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துகிறாங்க. தாசனுடைய குடும்பம், அவருடைய ஊழியர்களோடு இணைந்திருக்கிறவர்களை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒரு கூட்டம் மக்களை ஆண்டவரே உடைய வருகைக்கு ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்படுத்தட்டும். ஆண்டவரே, அந்த ரத்த பலி எங்கள் கரத்திலே கேட்காதபடிக்கு அவர்கள் எல்லாம் உமக்காக ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து எடுத்து பயன்படுத்தும். எங்களை முழுமையாக தாக்கி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.